ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மில்க் பாக்கெட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு நம்ம ஊர்ல இருக்கிற பாதி பேரோட அன்றாட கவலையா மாறிப்போன ஒரு மிகப்பெரிய சவால். அதுதான் வெயிட் லாஸ். நான் ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுறேன், ஆனா வெயிட் ஏறிக்கிட்டே போகுது. தினமும் வாக்கிங் போறேன், ஆனா வெயிட் மெயின்டைன் தான் ஆகுது, 1 கிராம் கூட குறைய மாட்டேங்குது. இப்படி சொல்றவங்க நம்மள சுற்றி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? உண்மையிலேயே இந்த பிரச்சனை பல பேருக்கு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு நாம வெயிட் லாஸோட உண்மையான பின்னணிய, அதுவும் சித்தா மற்றும் ஆயுர்வேத கண்ணோட்டத்துல ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃபேமிலி. ஏன்னா உங்க உடம்பு எப்படி வேலை செய்கிறது, உங்க உடல் வாகு என்னன்னு சொல்ற ரகசியம் இன்னைக்கு உங்களுக்கு புரிய போகுது. பொதுவாவே நம்மள பல பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், சித்தா ஆயுர்வேத மாதிரி பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல ரிசல்ட் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் என்று. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு நாம பாக்குற பல நவீன மருத்துவ முறைகள் பெரும்பாலும் நோய்க்கான அறிகுறிகளை மட்டும் தான் சரி பண்ணும். அதாவது பெயின் இருந்தா பெயின் குறைக்கும், ஃபீவர் இருந்தா ஃபீவர் குறைக்கும். ஆனா அந்த நோய் வர காரணமான அடிப்படை பிரச்சனையை சரி பண்ணுவது கொஞ்சம் குறைவு. ஆனால் நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகள் என்ன பண்ணும் என்றால், அந்த நோய்க்கு காரணமான ரூட் காஸை தேடி கண்டுபிடித்து அதை வேரோடு சரி செய்ய முயற்சிக்கும். ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பயங்கரமான முதுகுவலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெயின் கில்லர் மாத்திரை போட்டீங்கன்னா வலி உடனே குறையும். ஆனா அந்த வலிக்கு காரணமான டிஸ்க் ப்ராப்ளம், நர்வ் பிரஷர், மசில் வீக்னஸ் இதெல்லாம் சரியாகுமா? கண்டிப்பா சரியாகாது. அந்த மூல காரணத்தை சரி பண்ணணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அதுதான் நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகளின் முக்கிய தன்மை. அது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டாலும் ஒரு முறை சரியானால் அது நீண்ட கால ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ வெயிட் லாஸை பற்றி பேசுவதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்க உடல் எந்த வகை உடல் என்று. நம்ம முன்னோர்கள் உடவை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க: வாதம், பித்தம், கபம். இது எல்லாம் பஞ்சபூதங்களின் தன்மையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கருத்து. காற்று, நெருப்பு, நீர், ஆகாயம், மண், இந்த 5 இயற்கை தன்மைகளின் கலவையால தான் நம்ம உடல் உருவாகியிருக்குது. முதல்ல வாத உடலை பற்றி பார்க்கலாம். வாத உடல் கொண்டவர்கள் காற்று தன்மை அதிகமா கொண்டவர்கள். பொதுவாக இவங்க மெலிந்த உடல் அமைப்போட கை கால்கள் ஒல்லியாகவும் இருக்கும். ஸ்கின் பொதுவாக ட்ரையா இருக்கும். சிலருக்கு ஹேர் ஃபால், ஸ்கின் கிராக்கிங் கூட நடக்கலாம். டைஜஷன் கொஞ்சம் வீக்கா இருக்கும். மலச்சிக்கல், ப்ளோட்டிங் போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். மனநிலை ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். மனசு எப்போதும் யோசிக்கையிலே இருக்கும். இதனால் ஆங்ஸைட்டி, நர்வஸ்னஸ், ஸ்ட்ரெஸ் அதிகம். தூக்கம் சரியா வராது. டீப் ஸ்லீப் குறைவு. நாள்தோறும் ஃபெட்டிக் இருக்கும். உடல் பெயினோட பிரச்சனைகள் காமன்: ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், ஸ்டிஃப்னஸ். வெயிட் கெயின் செய்ய வலிமையாக ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டும். மெட்டபாலிசம் சில நேரங்களில் ஹையா இருக்கும். அதனால் கேலரி சீக்கிரம் பர்ன் ஆகிவிடும். மொத்தத்தில் வாத உடல் கொண்டவர்கள் கிரியேட்டிவாவும் ஆக்டிவ் மைண்டோட இருப்பாங்க. ஆனா ஸ்டெபிலிட்டி, ரூட்டீன், ப்ராப்பர் ஸ்லீப், வார்ம் ஃபுட் ஹேபிட்ஸ் போன்ற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் தான் இவர்களுடைய உடல் மற்றும் மன பேலன்ஸ் காக்க முடியும். அடுத்து பித்த உடலை பார்க்கலாம். பித்த உடல் கொண்டவர்கள் நெருப்புத்தன்மை அதிகமா கொண்டவர்கள். உடல் நிறம் சிலர் சிவப்பு கலந்ததாக இருக்கும். ரொம்ப இமோஷனலாவும் சின்ன விஷயத்துக்கே உடனே ரியாக்ஷன் கொடுப்பார்கள். உடம்புல ஹீட் அதிகமா இருப்பதால் அசிடிட்டி, ஹார்ட் பர்ன், அல்சர் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது. ஆனா இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாவும் ஷார்ப்பாவும் இருப்பாங்க. எதையும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிற திறமை இவர்களுக்கு இருக்கும். மொத்தத்தில் பித்த உடல் கொண்டவர்கள் மைண்ட்ல ஸ்ட்ராங்காவும் டிசிஷன் மேக்கிங்ல குவிக்காவும் இருப்பாங்க. ஆனா உடல் ஹீட் மற்றும் டைஜஷன் இஷ்யூஸை கவனித்து போதுமான ஃப்ளூவிட், கூலிங் ஃபுட்ஸ் மற்றும் பேலன்ஸ்டு டயட்டை பின்பற்றுவது முக்கியம். மூன்றாவது கப உடலை பார்க்கலாம். கப உடல் கொண்டவர்கள் நீர்த்தன்மை அதிகமா கொண்டவர்கள். உடல் கொஞ்சம் சாஃப்டாவும் பல்கியாவும் இருக்கும். மூவ்மெண்ட் மெதுவாக இருக்கும். அதிகம் தூங்கணும்னு தோன்றும். அவர்கள் சளி, தும்மல், சைனஸ், வீசிங் போன்ற பிரச்சனைகளை அடிக்கடி அனுபவிப்பார்கள். ஸ்கின் கொஞ்சம் ஆயிலியாவும் இருக்கும். கப உடல் கொண்டவர்களுக்கு வெயிட் லாஸ் கொஞ்சம் சவாலானது. ஏன்னா மெட்டபாலிசம் நேச்சுரலி ஸ்லோவா இருக்கும். மொத்தத்தில் கப உடல் கொண்டவர்கள் ஸ்டெடியாவும் பேஷண்டாவும் இருப்பாங்க. ஆனா ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், ரெகுலர் எக்ஸசைஸ் மற்றும் லைட், வார்ம், லோ ஃபேட் ஃபுட்ஸை பின்பற்றினால் மெட்டபாலிசம் பூஸ்ட் செய்து வெயிட் கண்ட்ரோலை எளிதாக்க முடியும். இப்போ ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். எடுத்துக்காட்டாக காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவோம்? உடனே ஃபீவர் டேப்லெட் போட்டுக்குவோம். ஆனா உண்மையில் ஃபீவர் என்பது ஒரு நோய் இல்ல, அது ஒரு சிக்னல்.
உங்க உடம்புக்குள்ள ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளே போயிருக்கு என்று உடம்பு கொடுக்கிற அலர்ட் சிக்னல். அந்த இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணதற்காக தான் பாடி டெம்பரேச்சர் அதிகரிக்குது. அந்த நேரத்துல உடம்புக்கு சப்போர்ட் கொடுக்கிறது தான் கஷாயம் மாதிரி மருந்துகள். நிலவேம்பு கஷாயம் வயிற்று இன்ஃபெக்ஷனுக்கு நல்லது. கபசுர குடிநீர் சளி சம்பந்தமான காய்ச்சலுக்கு நல்லது. பித்தஜுர குடிநீர் உடல் வலியோடு வரும் ஃபீவருக்கு நல்லது. எல்லா நேரத்திலும் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் கூட அழிஞ்சு போயிடும். அதனால தான் இப்போ ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அதிகமா வருது என்று பலர் சொல்றாங்க. சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு போகலாம். ஏன் டயட் இருந்தும் வெயிட் குறைய மாட்டேங்குது? அதுக்கு பின்னால 4 முக்கிய காரணம் இருக்கு. முதல் காரணம் ஸ்ட்ரெஸ் வெயிட். சிலருக்கு கை கால்கள் மெலிந்தே இருக்கும், ஆனா வயிறு மட்டும் பெரிதாக இருக்கும். இதற்கு முக்கிய காரணம் கார்டிசால் ஹார்மோன். ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தால் உடல் ஃபேட்டை சேமிக்க ஆரம்பிக்கும், அதனால் பெல்லி ஃபேட் அதிகரிக்கும். இந்த உடல் டைப்புக்கு டயட் மட்டும் போதாது. ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் செய்வதும், நேச்சரில் நேரம் கழிப்பதும், சூதிங் மியூசிக் கேட்பதும், மைண்ட் காமா வைத்துக் கொள்வதும் மிகவும் முக்கியம். இதே வழியில்தான் பெல்லி ஃபேட் குறைப்பு எளிதாக நடக்கும். இரண்டாவது காரணம் தைராய்டு வெயிட். உடல் முழுக்க வாட்டர் ரிட்டென்ஷன் மாதிரி ஸ்வெல்லிங் இருக்கும். எப்போதும் டயர்டாவும் எனர்ஜி குறைவாகவும் இருக்கும். மெட்டபாலிசம் ஸ்லோவா இருக்கும், அதனால் வெயிட் குறைய சிரமம் வரும். இந்த பாடி டைப் உள்ளவர்களுக்கு ரெகுலர் டீடாக்சிஃபிகேஷன் முக்கியம். உடல் சிஸ்டமை சுத்தமா வைத்தால் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகி வெயிட் லாஸ் ஆரம்பிக்கலாம். மூன்றாவது காரணம் லிவர் வெயிட். இது பெரும்பாலும் ஆண்களுக்கு அதிகமாக ஏற்படும். உடலின் கை கால்கள் மெலிந்தே இருக்கும், ஆனா பெல்லி மட்டும் பெரிதாக இருக்கும். இது மெட்டபாலிக் இம்பேலன்ஸ் காரணமாகவும் லிவர் ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இல்லாம இருந்தாலும் பெல்லி ஃபேட் சேருவதால் நிகழும். லேட் நைட் ஈட்டிங், அதிக ஆயிலி அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிடுவது, ஃப்ரீக்வெண்ட் பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கொள்வது, இது எல்லாம் லிவரை ஸ்ட்ரெஸ் செய்யும். லிவர் செயல்பாடு குறையும் போது பாடி ஃபேட் ப்ராப்பரா பர்ன் ஆகாது, எனர்ஜி லெவல்ஸ் கூட குறையாது. அதனால் லிவர் டீடாக்ஸ் மிக முக்கியம். ஹெர்பல் டீஸ், வார்ம் வாட்டர், ஜென்டில் எக்ஸசைசஸ் மற்றும் ஏர்லி டின்னர் போன்ற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை பின்பற்றினால் லிவர் கிளீன் ஆகி மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் பெல்லி ஃபேட் குறைய ஆரம்பிக்கும், டைஜஷன் நல்லா நடக்கும், எனர்ஜி லெவல்ஸ் கூட உயரும். மொத்தத்தில் லிவர் வெயிட்டை சரி பண்ணுவது வெறும் வெயிட் லாஸ் மாதிரி இல்ல, உடல் ஓவரால் ஹெல்த்தை பேலன்ஸ் செய்யவும் லாங் டேர்ம் ரிசல்ட்ஸை பெறவும் உதவும். நான்காவது காரணம் ஹார்மோனல் வெயிட். இது பெரும்பாலும் பெண்களுக்கு 40 வயதுக்கு பிறகு அதிகமாக ஏற்படும். முக்கிய காரணம் ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸ். ஹார்மோன் லெவல்ஸ் சரியாக இல்லாததால் பாடி ஃபேட் குறிப்பாக அப்டமன், ஹிப்ஸ், தைஸ்ல அதிகமா சேரும். இந்த நிலைமையில் மூட் ஸ்விங்ஸ், இரிட்டபிலிட்டி, ஹேர் ஃபால், ஸ்லீப்லெஸ்னஸ் போன்ற சைக்னல்கள் கூட ஏற்படும். எனர்ஜி லெவல்ஸ் குறைந்து மோட்டிவேஷன் கூட குறையும். இதற்கு தீர்வு ஹார்மோன் பேலன்ஸை ரீஸ்டோர் பண்ணுதுதான். ப்ராப்பர் நியூட்ரிஷன், அயன் ரிச் ஃபுட்ஸ், வெஜிடபிள்ஸ், ரெகுலர் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஆகியவைகள் மிகவும் முக்கியம். ஹார்மோன் லெவல்ஸ் சரியாக வந்தால் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகி வெயிட் லாஸ் எளிதாக நடக்கும். மூடும் ஸ்டேபிளைஸ் ஆகும், ஹேர் அண்ட் ஸ்கின் ஹெல்த்தும் பெட்டர் ஆகும். மொத்தத்தில் ஹார்மோனல் வெயிட்டை சரி பண்ணுவது வெறும் பெல்லி ஃபேட் குறைப்பதல்ல, உடல் முழுக்க வெல்னஸ் மற்றும் லாங் டேர்ம் ஹெல்த்தை பாதிக்கின்றது. அதனால ஃபேமிலி, வெயிட் லாஸ் என்பது வெறும் கேலரிஸ் குறைப்பது மட்டும் இல்ல. உங்க பாடி டைப்பை புரிஞ்சுக்கணும், ஆர்கன்ஸை டீடாக்ஸ் பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், லைஃப் ஸ்டைலை மாற்றணும். மைண்ட் காமா இருந்தா வெயிட் லாஸ் என்பது கடினமான விஷயம் இல்லை. ஆரோக்கியமா இருப்போம், ஆனந்தமா வாழ்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் மில்க் பாக்கெட் குடும்பத்தில் ஜாயின் ஆகலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்ல கேளுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மில்க் பாக்கெட். நன்றி, வணக்கம்.